வணக்கம். அவர் கையில் இருக்கிற புத்தகம், அவருடைய உடையை பார்க்கும்போதே யாரா பேச வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அண்ணலுக்கு வணக்கம். வணக்கம். நீங்கள் பேசுகிறதுக்கு இடையூறாக அந்த புத்தகம் இருக்கும், நீங்கள் எழுதி வச்சுட்டீங்க, அதை நாங்கள் தான் படிக்கணும். அதனால் அதை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு இந்த சுற்றில் சிறப்பாக பேசுங்க. எல்லாரும் ரசித்து கைத்தட்டி உற்சாகப்படுத்த தயாராக இருக்கிறாங்க. நீங்கள் தயாராக இருக்கீங்களா? தயாராக இருக்கு. சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். நம் திறமை வெளியாகும் போது பகைவனும் நம்மை மதிக்க தொடங்குவான். இதை சொன்னவர் யார் தெரியுமா? நானே தான் சொன்னேன். 1891 பிறந்து 1956 மறைந்த பீமராவ் ராம்ஜி அம்பேத்கர் ஆகிய நான் அறிவும் வீரமும் செழித்த நற்சிந்தனையுள்ள ஒரு சான்றோர் கூட்டம் இங்கு என்னை காண குழுமி இருப்பதை அறிந்து உங்கள் முன் மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிறேன். இந்த நல்வாய்ப்பினை வழங்கி இருக்கும் சங்கரா தொலைக்காட்சிக்கு நன்றியை கூறி என் நெஞ்சம் நிமிர்த்தி சிரம்புயர்த்தி என் செம்மாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு குக்கிராமத்தின் ஒடுக்கப்பட்ட குடும்பத்தில் பிறந்து படுக்க கூட இடமில்லாத வீட்டில் மாட்டு கொட்டகைக்குள் தீவன மூட்டைகளுக்கிடையே அமர்ந்து படித்து கனடா, அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளின் பல்கலைக்கழகங்களில் பயின்று பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சட்டம் போன்ற பல துறைகளில் பட்டம் முதல் முனைவர் பட்டம் வரை பெற்று கல்வியால் மட்டுமே உயர்வடைந்து உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான என் தாய் திருநாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்தவன் என்று சொல்வதில் நான் பெருமை அடைகிறேன். கல்வி என்பது நம் அனைவரின் அடிப்படை உரிமை என்று சட்ட அங்கீகாரம் அளிக்கப்பட்டு 75 ஆண்டுகள், அதாவது 3/4 நூற்றாண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் இப்போதுதான் பல குடும்பங்களில் முதல் தலைமுறை பட்டதாரிகளே உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறியும் போது நம் மக்கள் எந்த அளவுக்கு இந்த சமூக இறுக்கத்துக்குள் கட்டுண்டு கிடக்கிறார்கள் என்பதையும் என்னால் உணர முடிகிறது. என் சகோதர சகோதரிகளே, அறிவை தேடி ஓடுங்கள். நாளைய வரலாறு உங்கள் நிழலாக தேடி ஓடி வரும். என் அன்பு குழந்தைகளே, இளைஞர்களே, உங்கள் பள்ளி பாட புத்தகங்களை எல்லாம் தாண்டி இன்று நீங்கள் படிக்கும் புத்தகங்களே நாளை நீங்கள் உட்காரும் நாற்காலியை முடிவு செய்யும். இன்றைய சமூகத்தில் சிறார் குற்றங்களே அதிக அளவில் நடக்கின்றன என்றே நான் அறிகிறேன். கடந்த ஆண்டு ஒரு தனியார் அமைப்பு சென்னை, திருவண்ணாமலை, நீலகிரி ஆகிய 3 மாவட்டங்களில் 168 பள்ளிகளில் மாணவர்களிடம் நடத்திய ஆய்வில் 14% பேர் போதைப் பொருள் உபயோகப்படுத்துவதை ஒப்புக்கொண்டனர். பெற்றோர்களின் அலட்சிய போக்கே பிள்ளைகளின் சீரழிவுக்கு முதன்மை காரணம். எனவே அரசாங்கம் போதைப் பொருள் புழக்கத்தை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். இன்றைய சூழலில் புரையோடி கிடக்கும் மிகப்பெரிய பிரச்சனை மதுப்பழக்கம். பெண்களும் பள்ளி மாணவர்களும் கூட மதுப்பழக்கத்திற்கு அடிமையாகி வருகிறார்கள் என்பதை அறியும் போது மிகப்பெரிய கனவோடு கட்டமைக்கப்பட்ட என் இந்திய தேசம் சிதறுண்டு அழிவை நோக்கி சென்று விடுமோ என்ற அச்சம் ஏற்படுகிறது. ரேஷன் கடைகளில் ஸ்மார்ட் கார்டு இருப்பது போன்று மதுக்கடைகளில் மது வாங்குபவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். அந்த ஸ்மார்ட் கார்டினை பெறுவதற்கு வயது மற்றும் அடையாள சான்று கொடுத்து பதிவு செய்ய வேண்டும். மிக முக்கியமாக பள்ளிகளில் அடிப்படை சட்டங்களும் அடிப்படை மருத்துவமும் தனிப்பாடமாக கற்பிக்கப்பட வேண்டும். அரசு பள்ளிகளில் படிப்பவர்களுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு என்ற நிலையை உருவாக்க வேண்டும். அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் 24 மணி நேரமும் மேம்படுத்தப்பட்ட இலவச மருத்துவம் வழங்க வேண்டும். அனைத்து மருத்துவர்களும் கட்டாய மருத்துவமனைகளில் தங்கி 3 ஷிப்டுகளாக பணி செய்ய வேண்டும். இன்று நாடு முழுவதும் சமுதாய முன்னேற்றத்திற்காக உழைத்த தலை சிறந்த தலைவர்களின் சிலைகள் பாதுகாப்பு என்கிற பெயரில் கூண்டுக்குள் அடைக்கப்பட்டு கிடக்கின்றன. யார் உங்களை கேலி செய்தாலும் கேலி செய்கிறார்கள் என்று பின்தங்கி விடாதீர்கள். முன்னேறி சென்று திரும்பி பாருங்கள். அவர்கள் அதே இடத்தில் வேறு ஒருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள். கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய். மக்களை அரசியல் படுத்தி அதிகாரப்படுத்து. அரசியல் அதிகாரமே மிகப்பெரியது. நன்றி, வணக்கம்.
அறிவாசான் அண்ணல் அம்பேத்கராக இந்த மன்றத்தில் பேசியிருக்கிற தம்பி தளிர்மதியனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க. நன்றிங்க ஐயா. ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு எதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலே போட்டிருக்கிறாரு. கேட்கறதுக்கு இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு இருந்துச்சு. அதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறத மனசில் நினச்சி தளிர்மதியின் இந்த பேச்சு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நடுவர்கள்கிட்ட கேட்கணும். முதல்ல அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். இவர் இருந்திருந்தால் என்கின்ற இந்த சுற்றில் அண்ணல் அம்பேத்கருடைய வருகையால் சங்கரா தொலைக்காட்சி பெருமைப்படுகிறது, கர்வப்படுகிறது. நன்றிங்க ஐயா. உங்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்த நாங்கள் இன்றைக்கு நீங்களே உருவமாக வந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. உங்கள் வாழ்க்கையை படித்த பிறகுதான் பழங்குடியின மக்களை நலங்குடியின மக்களாக மாற்றியவர் நீங்கள்தான். நன்றிங்க ஐயா. உங்களுடைய சிந்தனைகளை படித்த பிறகுதான் மலைவாழ் மக்கள் நிலைவாழ் மக்களாக மாறி உரிமைக்காக போராடுகின்றார்கள். உங்களுடைய சட்ட புத்தகம் என்பது பாரத தாய்க்கு பெருமை சேர்க்கக்கூடிய மணிமகுடம் என்று எம்மை போன்றவர்கள் நம்புகின்றோம். நீங்கள் காட்டிய பாதையில் நடக்க இந்த சமூகம் உறுதியேற்கும். இவை எல்லாவற்றிற்கு மேல் உங்களையும் ஒரு கூண்டுக்குள் வைத்திருக்கிறார்களே என்று நினைக்கின்ற போது மிகுந்த வேதனைப்படுகின்றோம். அந்த நிலையெல்லாம் மாற வேண்டும். அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதாலோ அல்லது அவருடைய புத்தகத்தை படிப்பதாலோ மற்றும் மாற்றங்கள் வராது. நீங்கள் காட்டிய அறநெறியில் நாங்கள் நடந்தால் மட்டும்தான் மாற்றம் வரும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் உலக நாடுகளெல்லாம் சுற்றி வருகின்றவர். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று லண்டன் என்றும் அமெரிக்கா என்றும் பிரான்ஸ் என்றும் சுவிஸ் என்றும் பறக்கக்கூடிய நீங்கள் பல்வேறு பணிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு பெருந்தன்மையோடு எங்கள் சங்கரா நிலையத்திற்கே வந்து நேர்காணல் தந்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உங்களுக்கு பதிவு செய்கின்றோம். நன்றிங்க ஐயா. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து அன்பிற்கினிய அம்மா ரேவதி சங்கரன் அவர்கள். அண்ணல் அம்பேத்கர் இப்படித்தான் இருக்கணுங்கிறத திட்டவட்டமாக சட்டங்களை சொன்ன அந்த திண்ணக்கம்னு சொல்லுவாங்க. அது அவருடைய குரல், பெரிய குரல் வளம். அதாவது இங்கே சங்கரா டிவியில் அவர் பேசினா உலகம் பூரா ஒலிக்குங்கிறது சந்தேகமே இல்லை. ஏன்னு கேட்டால் அந்த பிள்ளைக்கு சந்தேகம் இல்லை, தான் என்ன சொல்கிறாங்கிறது துளி கூட சந்தேகம் இல்லை. இன்னென்ன மாதிரி இருந்தால்தான் நாடு உருப்படும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இந்த சின்ன வயசில் இவ்வளவு அறிவார்த்தமாக நீங்கள் பேசியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களை கூண்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. கண்டிப்பாக உங்களை வந்து சிறகடித்து பறக்க விடணும். அவர் சொன்னது போல் அவ்வப்பொழுது இங்கு வந்து எங்களுடைய அறிவு கண்களை மீண்டும் மீண்டும் திறந்து நாங்கள் ஆவன செய்ய வேண்டும் என்பதை தட்டி எழுப்பி சொல்லித்தர வேண்டும். நன்றி. நன்றிங்கம்மா. அம்மாவுக்கு நன்றி. இரண்டு நடுவர்களுமே நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னு தான் தங்கள் மதிப்புரைகளில் சொல்லியிருக்கிறாங்க. உங்ககிட்ட இருந்து நிறைய மதிப்பீடுகளையும் இந்த சமூகம் கற்றிருக்கிறது அப்படின்னு அம்பேத்கருக்கு மணிமகுடம் சூட்டி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த மன்றத்தில் உருவாக்கி இருக்கிற தம்பி தளிர்மதியனுக்கு உற்சாகமான பாராட்டு, வாழ்த்து. நன்றிங்க ஐயா. நண்பர்கள் இன்னும் சிலர் பேச வேண்டியிருக்கு, பேசி முடிக்கட்டும். நிறைவில் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.